டிஎன்ஏ பற்றி நிறைய விஷயம் பேசணும்னு நினச்சேன். ஆனால் இங்கே மாரி சார் வந்துட்டு வேற ஒரு பாம்பை போட்டு போயிட்டாரு. கதை சொன்ன முதல் ஹீரோ தான் ஷாக்கா இருக்கா. கதை சொன்னேன், அவரோட பிஸி ஷெடியூலில் அந்த கதை கிளிக் ஆகல. நான் வந்து மிஸ் பண்ணதில் எந்த ரிக்ரெட்ஸும் இல்லை. ஏன்னா முரளி சார் பையனே ஒத்துக்கல இந்த கதையை. இன்னும் உயரம் போகக்கூடிய ஒரு நடிகர் தான். உயரமாக்குனாலே கொஞ்சம் ஸ்லோவாக போகிறாங்க எனக்கு தெரியல. பெரியர் பெருமாள் முதல் கதை சொன்ன முதல் ஹீரோ தான் ஷாக்கா இருக்கா. அப்படிதான் இருக்கும். வந்து பரதேசி பார்த்து முடிச்சுட்டு பெரியம்மாள் கதை எழுதி முடிச்ச உடனே இது யார்கிட்ட போகலாம் ஹீரோ அப்படின்போது நான் முரளி சாரோட பயங்கரமான ஃபேன். இதேமே பாட்டு பாடி அழுத நமக்காக அழுத ஒரு ஜீவன் அப்படின்னு சொல்லி, ஏன்னா ஒன் சைடு லவ் அதிகமாக பண்ண தலைவர். ஓகேங்களா, அது ஒன் சைடு லவ் அப்படிங்கிறது வந்து நம்ம நினைக்கிறோம் ஒன் சைடு லவ்னா சொல்லி அது ஏற்றுக்கொள்ளாதப்படாத காதல் ஒன் சைடு லவ் கிடையாது. சொல்லவே எனக்கு நீ சொல்லணும் அவசியம் கிடையாது, எனக்கு ஒன்று பிடிக்கும் அப்படின்னு ஒரு நமக்கு கெத்தை கொடுத்தது முரளி சார் தான். அவர் ஒரு பையன் ஹீரோ ஆகிட்டான்னு சொன்ன உடனே நான் பானா காத்தாடி வந்த உடனே பெரிய மாலுக்குள்ளே வச்சு யோசித்த ஹீரோ நீங்கள் தான். ஏன்னா முரளி சார் பையன் நம்மளை மாதிரி தான் இருப்பாப்புல நம்மளை மாதிரி தான் இருப்பாப்புல. இந்த கதைக்கு பயங்கரமாக ஆப்டா அப்படின்னு சொல்லி மீட் பண்ணலாம் செஞ்சேன், கதை சொன்னேன். பட் ஏதோ ஒரு அவரோட பிஸி ஷெடியூலில் அந்த கதை கிளிக் ஆகல. சொன்னால் நம்ப மாட்டீங்க, ரொம்ப ஃபீல் பண்ண அன்னைக்கு. ரசா முரளி சார் பையன் ஒத்துக்கதை கதை பண்ணலையே, இப்போ யாரை வச்சு தான் படத்தை பண்ணுறது, வேறு ஹீரோட்ட போயிடலாமா அப்படி. வேறு ஹீரோ முரளி சார் பையனே ஒத்துக்கல இந்த கதையை. நம்மளை பார்த்து நம்ம இப்போவுமே இப்படி தான் இருக்கோம், அப்போ ரொம்ப மோசமாக இருக்கும். நம்மளை பார்த்து அவரே நம்ம டைரக்டர் நம்பலை, யார் நம்ப போகிறா அப்படின்னு சொல்லி பயங்கர அப்செட்டில் இருந்தேன். என் ஒய்ஃபிட்டெலாம் சொல்லியிருந்தேன் நான், அதர்வா கிளிக் பண்ணுறோம் பெரிய பெருமாள் வந்து அதர்வா தான் அப்படின்னு சொல்லி. அது நடக்கலை. பட்டு எனக்கு தெரியும் ஒரு நாள் அவர்கிட்ட நான் யாவை பற்றி சொல்லுவேன். இந்த பெரிய பெருமாள் உங்களுக்கு அதுக்கான சந்திப்பே நடக்கலை ரெண்டு பேர்த்துக்கும். ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் நம்ம சந்திக்கணும்னு நினைக்கிறேன். அன்றைக்கு அப்புறம் எங்கேயாவது கிராஸ் பண்ணியிருப்போம். பட் ஆனால் பக்கத்தில் உட்காந்து எமோஷ்னலான ஒரு சந்திப்பு நடந்ததுன்னா இன்றைக்கி தான் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆச்சு. அப்போவே இருந்து அவர் மேலே ஒரு பார்வை இருந்திருக்கு. அந்த பார்வையின் அடிப்படையில் நிச்சயமாக அவர் என்ன சொல்கிறதுனா இன்னும் உயரம் போகக்கூடிய ஒரு நடிகர் தான். இன்னும் உயரம் போகக்கூடிய, உயரமாக்குனாலே கொஞ்சம் ஸ்லோவாக போகிறாங்க எனக்கு தெரில. இன்னும் உயரமாக போகக்கூடிய நடிகர் தான். அவளுக்கான கெப்பாசிட்டி வந்து உடம்பு ஆற்றல், அதுக்குள்ள ஒரு வேகம் எல்லாமே இருக்குது. டிஎன்ஏ நிச்சயமாக அவருக்கு ஒரு முக்கியமான படமாக இருக்குன்னு நம்புகிறேன். வாழ்த்துக்கள் ப்ரோ. டிஎன்ஏ பற்றி நிறைய விஷயம் பேசணும்னு நினச்சேன். ஆனால் இங்கே மாரி சார் வந்துட்டு வேற ஒரு பாம்பை போட்டு போயிட்டாரு. சார் பரியரும் பெருமாள் பரதேசி முடிச்சுட்டு என்ன நடந்ததுன்னு தெரியல. நிறைய விஷயம் நடந்துட்டு இருந்தது. டூ மெனி திங்ஸ் ரன்னிங் ஆன் மை ஹெட். பட் உங்களுக்கு நான் இன்னொன்று சொல்கிறேன் சார். லாஸ்ட் டெக்கேடில் நான் பார்த்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸில் பரியரும் பெருமாள் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் சார். ஸோ நான் அந்த பரியரும் பெருமாள் மிஸ் பண்ணதில் எந்த ரிக்ரெட்ஸும் இல்லை. ஏன்னா கதிர் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஸோ ஐ ஹேவ் நோ ரிக்ரெட்ஸ். இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் அது. என் கூடிய சீக்கிரம் அடுத்த ஸ்கிரிப்ட் எதனா சொல்லுவீங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது சார்.